ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மை ஜியோ ஆப்ஸு எடுத்து வச்சுருப்பீங்கன்னு தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 minute. ஸோ இப்போ மை ஜியோ ஆப்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன பிறகு மை ஜியோ அப்படிங்கிறத அக்கௌண்ட் ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் யூசேஜ் அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். நம்ம வந்து இப்போ யூசேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் தேதி. ஸோ நான் அப்ளேட் பண்ணையில் ஜியோ கொடுத்த என்னோடய 1 GB டேட்டா வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ பேக் வந்துடுங்க. ஸோ ரீசார்ஜ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேக் 301, டேட்டா பேக் 51 இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 GB பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேல்யூ 51 ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா ஒரு நாள் வேலிட்டி இருக்கும். நீங்கள் 301 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 6 GB வந்து எக்ஸ்ட்ரானாக கிடைக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு தேவையான டேட்டாவை அதில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணுறத விட ரொம்ப ஈஸி. சப்போஸ் நம்ம இப்போ 51 பேக்கு நான் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறேன்னா ஸோ கிளிக் 51. அதில் வந்து பேமெண்ட் இப்போ லோட் ஆகுது. ஜஸ்ட் a minute. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஜியோ மணி, கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். ஜியோ மணியில் நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணணுன்னா ஜியோ மணிக்கு போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜியோ ஐடினா டேட்டா இது பண்ணிக்கலாம். ஜியோ மணிங்கிறது எப்படின்னா உங்கள் பேங்க்லேருந்து ஜியோ மணிக்கு அக்கௌண்ட்டை இது ஏர்டெல் மணி மாதிரி அதில் பேலன்ஸ் போட்டு அது மூலமாக ரீசார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் கார்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து டெபிட் கார்டு, அடுத்து வந்து நெட் பேங்கிங். ஸோ இப்படி 4 வகை ஆப்ஷன் இருக்குது. இங்கே ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஜிபி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.